அன்புக்குரிய ஊடக சகோதரர்களுக்கும் என் தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த காலை நேரத்தில் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி ஒரு 3 புகார் சம்மந்தமாக சென்னை பெருநகர காவல் ஆணையரகத்தில் நாங்கள் புகார் மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு புகார் என் தரப்பில் 2 புகார். இவங்க ஒரு தமிழ்நாடு பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக வந்திருக்கிறாங்க. இவங்க தரப்பில் 1 புகார். என் தரப்பில் ஃபஸ்ட்டு புகார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகளிர் அமைப்புகள், பெண்ணியவாதிகள், பகுத்தறிவு சிந்தனை உள்ள, முற்போக்கு சிந்தனை உள்ள பெண்கள் எல்லாரும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கஞ்சா அடிச்சுட்டு, சரக்கு அடிச்சுட்டு, அபினை பிடிச்சிட்டு எல்லாரும் வீட்டில் தூங்கி கிடக்கிறோம் அப்படின்னு பெண்களை தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இழிவு செஞ்சு அவதூறு பரப்பி பேசுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறை அவர் மீது கொடுக்கப்படுகின்ற புகார் மனுக்களுக்கு வழக்கு பதிவு மட்டும்தான் செய்கிறார்களே தவிர அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்ளாததுனால தான் இன்றைக்கி தொடர்ச்சியாக ஜனநாயகத்துடைய 4வது தூணாக இருக்கக்கூடிய ஊடகத்தின் முன்பாக தமிழ்நாட்டு பெண்களை பாதுகாக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அவர் வழிநடத்தக்கூடிய பிரபாகரனார் அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி கொண்டு பெண்களை தொடர்ச்சியாக அவர் இழிவு செஞ்சு பேசிகிட்டு இருக்காரு. குறிப்பாக அந்த ஊடக சந்திப்பின் போது கஞ்சா அடிச்சுட்டு, சரக்கு அடிச்சுட்டு நீங்களாம் தூங்கிட்டு இருக்கிறீங்களா, நிதன்யா வழக்கில் அந்த மரணத்துக்கு யாருமே களத்தில் நின்று போராடலை, யாருமே அந்த மரணத்துக்கு கண்டனம் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி குறிப்பாக என்னையும் குறிப்பிட்டு தான் பேசினார். இது தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊடகத்துக்கும் எல்லாருக்கும் தெரியும். நிதன்யாவுடைய அந்த மரணன்றது கண்டிக்கத்தக்கது, அது யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாதது. எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக அது கண்டனத்தை தெரிவித்து அந்த பாப்பாவுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கையை திமுக அரசாங்கம் மேற்கொண்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அதிமுக அரசாங்கம் நடந்துச்சுன்னா அதை நம்ம களத்தில் இறங்கி போராட வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி இருக்கோம். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய இந்த திமுக அரசாங்கமானது ஏழை எளிய மக்களுக்கான அரசாங்கம், பெண்களுக்கான அரசாங்கம். அதனால் பெண்கள் சம்பந்தப்பட்ட பாலியல் ரீதியான தாக்குதல், பாலியல் ரீதியான அச்சுறுத்தல் பெண்களுக்கு நடந்தால் உடனடியாக வழக்கு பதிவு செஞ்சு சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது பண்ணி சிறையில் அடிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பாலியல் ரீதியாக ஊடகத்தின் முன்பாகவும் இல்லை ஒரு பொதுக்கூட்டத்திலையும் தொடர்ச்சியாக பாலியல் ரீதியான பேச்சுகள், பாலியல் ரீதியான அச்சுறுத்தல் பேச்சுகள் தொடர்ந்து பேசி வருபவர் சீமான் அவர்கள். அவர் என் மேலே தொடர்ச்சியாக அவர் தாக்குதலை பேச்சாலையும் அவங்க ஆட்களால் விட்டு தாக்குதல் நடத்துகிறாரு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, சீமான் அவர்களை பார்த்து தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் வழக்கு மட்டும் போட்டுட்டு அவரை பேச விட்டு எதுக்கு வேடிக்கை பார்க்குறீங்க தான் நான் கேட்குறேன். இப்படி வேடிக்கை பார்க்கறதுனால தான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள்லாம் கஞ்சா போட்டு சரக்கு அடிச்சுட்டு பட்டு தூங்குறீங்களான்னு கேட்குறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, எங்களை போன்ற பெண்கள்லாம் இப்போ நிதன்யாவுக்கு அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் அந்த குடும்பத்தார் அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கும் சில அவங்களுடைய பேக்கப்லாம் ஓரளவு ஒரு நல்ல அந்த பாப்பாவுக்கு என்ன பிரச்சனைனா இறங்கி களத்தில் இறங்கி போகிறதுக்கு பின்புலம் இருக்குது அவங்க ஃபேமிலி ரீதியாக. ஆனால் தமிழ்நாட்டில் மூளை முடுக்கில் படிப்பறிவு இல்லாமல் அச்சு போட்டால் கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லாத பெண்கள்லாம் பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு, வரதட்சணை கொடுமைக்கு எல்லாத்துக்குமே உள்ளாகி இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தினந்தோறும் வருஷ கணக்கில் காவல் நிலையம் ஏறி இறங்குறாங்க. அதுபோல் பெண்களுக்கு தான் நாங்கள் களத்தில் நின்று போராடி அவங்களுக்கான நீதியை நாங்கள் பெற்றுக்கொண்டு கொடுக்குறோம். இப்போ என்னுடைய அமைப்பு இயக்கம் பார்த்திங்கன்னா, பெண்களை முதன்மையாக இருந்து அந்த பெண்களுக்கு ஏதாவது அடிப்படை பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அவங்களுடைய உரிமை பறிக்கப்பட்டாலும் அங்கே இறங்கி நாங்கள் போகிறோம். அந்த விதத்தில் தான் நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு நாங்கள் அனைத்து விதமான சட்ட உதவியை கொடுத்து அவங்கள பாதுகாத்தோம். அந்த பாதுகாத்து அவரை நான் என்னமோ பொது வாழ்க்கையில் அவரை நான் அசிங்கப்படுத்திட்டேன்றதுக்காக தொடர்ச்சியாக அவர் என் மீது விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வச்சுட்டு இருக்கிறாரு. அதனால் இப்போ காவல்துறை இப்போது பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளில் தமிழ்நாடு காவல்துறை அவர் வரும்பொழுது அந்த விஐபி கேட்டை மூடிட்டாங்க. அப்போ அந்த விஐபி கேட்டை மூடின அந்த அயோக்கிய பையன் யார் அப்படின்னு சீமான் அவர்கள் கேட்டார். நான் இந்த நேரத்தில் தமிழ்நாடு காவல்துறைக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் சப்போஸ் அவரை உள்ளே விட்டுருந்து நீங்கள் ஊடகத்துக்கு முன்னாடி நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா அவரை மாலை போட்டு வந்துட்டாருன்னா என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது எனக்கு ஆமக்கறி சமைச்சு கொடுத்தாரு, எனக்கு இட்லிக்குள்ளே கறி வச்சு சமைச்சு கொடுத்தாரு அப்படின்னு எதனா ஒரு உடான்ஸ் விட்டு அவருடைய புகழுக்கு அவர் களங்கம் ஏற்படுத்தியிருப்பார். அந்த களங்கத்தை ஏற்படுத்தாத அளவுக்கு பாதுகாத்த தமிழ்நாடு காவல்துறைக்கு நான் அந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். 2வது புகார் சம்மந்தமாக சொல்கிறேன். 2018 இப்போ கோயம்பேடு டிசியாக இருந்து இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதிவீர பாண்டியன். அவர் 2018 வேலூரில் ஏடிஎஸ்பியாக பணியில் இருந்தார். அப்போ அரக்கோணம் பகுதியில் அதிகப்படியாக விவசாய நிலங்கள்லையும்
தனியார் நிலங்களில் பார்த்தீங்கன்னா வந்து மணலை வந்து திருடுறாங்க, கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற பொதுமக்களும் விவசாயிகளும் தொடர்பு கொண்டு என்கிட்ட தகவல் சொன்னாங்க. அப்போ எனக்கு வந்து பெண் குழந்தை பிறந்து 30 நாள் தான் ஆச்சு. அதனால் என்னை டைரெக்டாக என்னால் ஃபீல்டுக்கு போக முடியல. அவங்கக்கிட்ட நான் சொல்லி பார்த்தாலும் அவங்க நீங்கள் களத்தில் வந்து எங்களுக்காக நின்று பேசுங்கம்மா, அப்போ தான் மணல் திருட்டை தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால நான் மறுநாள் வேலூர் எஸ்பியை நேராக பார்த்து புகார் கொடுத்துட்டு வந்தேன். புகார் கொடுத்து வந்ததுக்கப்புறம் இது அதே நம்பர் தான் இப்போ வச்சுருக்கிறேன் தொலைபேசி எண்ணு. புகார் கொடுத்து வந்தது பிறகு மறுநாள் காலையில் எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் கால் வருது. அதில் வந்து போலீஸ் யூனிஃபார்மில் ஒரு நபர் எனக்கு தொடர்பு கொள்கிறாரு. அப்போ தொடர்பு கொள்கிறப்ப வந்து இந்த மாதிரி புகார் கொடுத்துருக்கீங்க, என்ன சம்மந்தமாக என்னை கேட்குறாங்க. நான் அந்த மணல் திருட்டு சம்மந்தமாக வேலூர் எஸ்பி கிட்ட புகார் கொடுத்தேன். அந்த புகார் சம்மந்தமான டீட்டெயிலை வந்து உங்களுக்கு அந்த வீடியோ யார் எங்கே மணலை திருடுறாங்கன்ற தகவலையும் இல்லை நேரில் வந்து கூட நாங்கள் எங்கள் இயக்கத்து தம்பிங்களை அனுப்பி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியான்னு கேட்டு வச்சுட்டாரு. மறுபடியும் வாட்ஸ்அப் காலில் நான் டேரக்ட் காலில் சொல்கிறேன். அவர் வாட்ஸ்அப் காலில் வராரு. யார் இந்த டிசி அதிவீர பாண்டியன் வந்து என்னை கேட்குறாரு, உங்கள் பேர் என்னம்மா? நான் வீரலட்சுமி அப்படின்றேன். இவ்வளோ இளமையாக இருக்கிறீங்க, அழகான தோற்றத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் எதுக்கு அரசியலை தேர்ந்தெடுத்தீங்க? நீங்கள் சினிமா துறையில் போயிருக்கலாமே, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா, எத்தனை குழந்தைங்க அப்படின்னு அந்த ஆள் என்கிட்ட கேட்டான். எனக்கு குழந்தை பிறந்து 30 நாள் ஆகுது. சரி, ஏதோ நான் சின்ன யங்கான வயசில் எல்லாரும் என்னை கேட்பாங்க, இந்த வயசில் அரசியலில் வந்திருக்கேன், என்னம்மா உங்களுக்கு ஈடுபாடுன்னு கேட்பாங்க. அந்த பேச்சில் என்ன பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தகவலை சொன்னேன். அதுக்கு அடுத்தது என்கிட்ட சொல்கிறான், அந்த அரக்கோணம் பகுதியிலலாம் வந்து மணல் திருட்டு அந்த அந்த மோசடி கும்பலை பற்றி பெருமையாக பேசுகிறாப்புல. அவங்களெல்லாம் வந்து எங்கள் காவல்துறைக்கு அவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க, கட்டிங் கொடுக்குறாங்க, நீங்கள் அமைதியாக இருங்க, போராட்டம்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா எங்களுக்கு கொடுக்குறாங்க, உங்கள் இயக்கத்துக்கும் நாங்கள் பணம் கொடுக்க சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா என்னோடய கேம்ப் ஹவுஸ் வந்து வேலூரில் இருக்குது, வேலூரோ சம்திங் எங்கள் அரக்கோணம் சைடு சொல்கிறான், அங்கே நீங்கள் வாங்க, தனியாக வாங்க, எனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்கிறேன், திருமணம் ஆயிடுச்சின்னு சொல்கிறேன், வாட்ஸ்அப் காலில் வந்து என் கேம்ப் ஹவுஸ்க்கு நான் தனியாக வாங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனிமையில் பேசணும் அப்படின்னா. நான் மெட்ராஸ்காரி பொண்ணு. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ட்ரிபிள் கேணி கோஸ் ஹாஸ்பிட்டல் தான் பிறந்தேன். என் சொந்த பந்தம் எல்லாமே எங்கள் ட்ரிபிள் கேணி ஐஸ் ஹவுஸில் தான் இருக்கிறாங்க. நான் எந்த அளவுக்கு இறங்கி அந்த ஏடிஎஸ்பியை அசிங்கமாக கேட்கணுமோ அந்த அளவுக்கு வல்கராக நான் பேசினேன். நான் தப்பு நான் உண்மையாக தான் சொல்கிறேன். இப்போ மீடியா முன்னாடி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆள் பல விஷயத்த என்கிட்ட அந்தரங்கமாக பேசினா. அது நான் காவல்துறையை கண்ணியத்தை காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு சில அதிகாரி பண்ணுறதுனால மற்ற அதிகாரிகளுக்கெல்லாம் இது பெண்கள் மத்தியில் தமிழ்நாடு மக்கள் மத்தியில் அவமானத்தை ஏற்படுத்துன்றதுனால நான் சில விஷயங்கள்லாம் நான் வெளியே சொல்லலை. அப்போ நான் இறங்கி எவ்வளோலாம் கேட்கணுமோ அந்த அளவுக்கு அவனை அசிங்கமாக கேட்டி ஃபோனை துண்டிச்சிட்டேன். நல்ல ஈனமான சூடு சோறுறான் உள்ளவன், நல்ல உப்பு போட்டு சோறு தின்றான், அன்றைக்கே நாண்டுக்குன்னு தொங்கியிருக்கணும். ஆனால் அந்த ஏடிஎஸ்பி மறுபடியும் எனக்கு ஃபோன் கால் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணி தான் அவன் நம்பரை நான் பிளாக் பண்ணிட்டேன். பிளாக் பண்ண உடனே 2 நாள் கழித்து ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணி அதுக்கு தலைவராக வந்து அந்த ஸ்பெஷல் டீமுக்கு ஹெட்டாக வந்து புத்தாலிங்கம்ன்ற ஏடிஎஸ் ஸ்டேஷனுக்கு அந்த தக்கோலம் ஸ்டேஷனுக்கு வந்து அங்கே வந்து டீம் ஃபார்ம் பண்ணி அங்கே அசம்பிளி ஆகி ஒரு 30-40 போலீஸை அசம்பிளி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஏற்கனவே நான் வந்து மணல் திருட்டுக்கு மேலே கம்ப்ளைண்ட் பண்ண பாருங்க, அவங்க மேலே எஃப்ஐஆர் வாங்குறதுக்காக என்னை வர சொல்கிறாங்க. நான் எஃப்ஐஆர் வாங்குறதுக்காக காவல் நிலையம் போகிறப்ப என்னை சுற்றி ஒரு 50 போலீஸு ஒரு டெரரிஸ்ட்டை எப்படி வந்து பதுங்கி மடக்கி பிடிச்சி அவங்க கைது பண்ணுவாங்க, அது போல் ஒரே பெண்ணு என் காரில் என் குழந்தை, என் பையன், ஹஸ்பண்ட் இருக்காங்க கூட. இன்னொரு காரில் என் கட்சி தம்பிங்க ஒரு 4 பேர் வந்திருக்கிறாங்க. எல்லாருடைய வாகனம் கைபேசி எல்லாம் பிடுங்கிட்டு அந்த தக்கோலம் ஸ்டேஷனில் மட்டும் கரண்ட்டு கட் பண்ணிவிட்டு என்னை வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன், என்னை அரெஸ்ட் பண்ணுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் 22 வயசுலேயே புழல் சிறையை பார்த்துட்டேன், 28 வயசுலேயும் புழல் சிறையை பார்த்து இப்போல்லாம் போராட்ட வழக்கு தான். எனக்கு 30 வயசு ஆகுது, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. அதனால் வந்து நீங்கள் என்னோடய பெண் குழந்தைய வந்து நீங்கள் வந்து அதுக்கு நினைவில் வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றேன். நான் எதுக்குமே நான் கலங்கினதே கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். நான் போராட்ட காலத்தில் என்னை சுட்டு சாகடிச்சா கூட நான் அதை வந்து நான் கெத்தாக நான் வந்து அதை மடியணும் நான் ஏற்றின்னு இருப்பேன். அந்த நேரத்தில் வந்து 1 மாத குழந்தை நான் ஃபீட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் அக்கா தங்கச்சி மனைவி உங்களுக்கும் குழந்தைலாம் பிறந்திருக்கும்ல, மாறு வீக்கமாயிட்டு பால் ஆட்டோமேட்டிக்காக சுரக்குது. என்னால் வலி தாங்க முடியாமல் அந்த ஏடிஎஸ்பிக்கு நான் ஃபோன் பண்ணி நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். நான் யார் எந்த போலீஸ்கிட்டையும் நான் தலை வணங்கி பேசுனதும் கிடையாது, யார்கிட்ட நான் வந்து தாழ்ந்து போனதே கிடையாது. அப்போ என்னை கைது பண்ணிட்டாங்க. அப்போ அந்த புத்தாலிங்கம்ன்ற ஒரு டிஎஸ்பி வராரு, அவர்கிட்டே ரிக்வஸ்ட் பண்ணுறேன். என்னுடைய சூழ்நிலையை நேர்லேயே பார்க்குறான். என் கால் வழியாக எனக்கு பால் போகுது. அங்கே கூட இருக்கிற வரலட்சுமின்ற ஒரு எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் லேடி, நிறைய பீசிங்களாக இருக்காங்க. அவங்களாம் சொல்கிறாங்க, இந்த அம்மா உண்மையாக வந்து குழந்தை இருக்குது போல இருக்குது,
காரில் எங்கே இருக்குன்றாங்க, பக்கத்தில் அக்கா வீடு இருக்குது, பக்கத்தில் அக்காவும் கூட இருக்காங்க. உடனே கூப்பிட்டு வந்து கொடுங்க, அவங்க ஃபீட் பண்ண போல இருக்குன்னு இல்லை சொல்லிட்டு என்னை 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி சோளிங்கர் போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு போய் என்னை வச்சுட்டாங்க. அதுவும் காட்டு வழியாக கூப்பிட்டு போய் என்னை பயம் கலத்துறாங்களே. ஏன்னா இந்த ஆளோட இச்சைக்கு நான் வந்து போகலை, இந்த ஆளோடைய ஆசைக்கு நான் இணங்கலைன்னு சொல்லிட்டு அந்த ஏடிஎஸ்பி கோயம்பேடு டிசியாக இருந்து வேற ஒரு பொண்ணுக்கிட்டே இப்போ தவறாக நடந்துருக்கான். அந்த பொண்ணு வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. நான் வந்து அப்போ புகார் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, நான் மணல் திருட்டுக்கு எதிராக போராடினேன். அந்த திருட்டுக்கு எதாவது போராடி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னால் வந்து என் மேலே தான் தவறான என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ இருந்த அதிமுக கவர்மெண்ட் வந்து என்னை ஒடுக்க நினச்சாங்க, என்னை அழிக்க நினச்சாங்க. அவங்களுடைய பிளானில் தான் இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க. அதனால வேற கவர்மெண்ட் மாறட்டும்னு நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா இந்த ஆளால் நிறைய பெண்களுக்கு பாலியல் ரீதியான தாக்குதல் நடக்கணும். அதே போல் ஒரு பொண்ணு வந்து பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாகி 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டாங்க. இப்போ எனக்கு நேரம் கிடச்சிது, நான் சரியான நேரம் கிடச்சதுனால இன்றைக்கி அந்த ஆள் மேலே வந்து புகார் கொடுத்துருக்குறேன். நான் என்ன கேட்குறேன்னா, இது போல் அதிவீரபாண்டி கோயம்பேடு டிசி மாதிரி உள்ள நபர்லாம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவனுங்கெல்லாம் வந்து அன்ஃபிட்டு. இவனுங்க எதுக்காக மக்களை வந்து நேரடியாக சந்திக்கிற, மக்களை நேரடி பார்வையில் பார்க்குற பதிவில் வந்து எதுக்கு அரசாங்கம் வைக்கிறாங்கன்றது வந்து தெரியல. அதனால் இந்த மாதிரி நபர்களை வந்து இருந்தாங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டு பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இருக்காது, அவங்களோட உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் ஏற்படும். அதனால் இது போல் அதிகாரிங்க வந்து காவல்துறைக்குள்ள வாழறதுக்கே இவங்கள அன்ஃபிட்டான அதிகாரிங்க. ஆனால் இவங்களெல்லாம் உடனடியாக வந்து பணியிட மாற்றம் மட்டும் செய்யாமல் இவங்கள வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இவங்களெல்லாம் தூக்கணும். 3வது வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இருக்கிற அரசாங்கம் பெண்களுக்கான அரசாங்கம், மக்களுக்கான அரசாங்கம். திரும்ப இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன அதிமுக கவர்மெண்ட்டில் எந்த ஒரு புகார் கொடுத்தாலும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஒரு கோல்டு நிறுவனத்தால், சீட்டு பண்ண நிறுவனத்தினால 98 சவரன் நகையை வந்து பறி கொடுத்துருக்குறாங்க. அந்த நகைகள்லாம் தூக்கிட்டு ஓனவனை வந்து ஆவடி காவல் ஆணையரகத்தில் வந்து புகார் கொடுத்து 2 நாளில் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி இன்றைக்கி வந்து சிறையில் இருக்கிறாங்க. மறுபடியும் இப்போ நேற்று மறுபடியும் அதே நபர்களை அரெஸ்ட் பண்ணி சிறையில் வச்சுருக்கிறாங்க. இங்கே சென்னை பெருநகர காவல் ஆணையரகத்திலையோ இந்த லிமிட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் வந்து புகார் கொடுத்து இங்கே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அதனால் எல்லா வழக்குகளுக்கும் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் அந்த கோல்டு நிறுவனத்தை சேர்ந்த அந்த முல்லைகிரி ஆனந்தன், ஷீலா தேவி, கீதா இவங்க 3 பேர் மேலே வந்து குண்டர் சட்டத்தில் வந்து அவங்கள வந்து வழக்கு பதிவு செய்து கைது செய்யணும்னு சொல்லிட்டு இவங்களை இன்றைக்கி புகார் கொடுக்க வந்திருக்கிறாங்க. அதாவது நான் வந்து மணல் திருட்டில் ஈடுபடுறவங்கள நான் ஸ்பாட்டுக்கே போயிட்டேன். நான் 2 டேஸ் கழித்து நான் என் குழந்தைய வண்டியில் வச்சு நான் ஸ்பாட்டுக்கு போகிறேன். அப்போ ஆப்போசிட் பார்ட்டிக்கும் எங்களுக்கும் வந்து தகராறு ஆகுது, வாய் வழியாக தான் தகராறு ஆகுது. அந்த தகராறு ஆகிறத வந்து உடனே நான் வந்து லோக்கல் ஸ்டேஷன் தக்கோலம் போலீஸ் ஸ்டேஷனில் நான் புகார் கொடுக்குறேன். என்னுடைய புகாருக்கு வந்து வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க. இவன் என்கிட்ட பேசுனதுனால நான் இவனுக்கு ஒத்து போகலை அப்படின்ன உடனே மறுநாள் காலையில் அவங்கக்கிட்ட ஒரு புகார் வாங்கி அந்த வழக்கில் அவங்கக்கிட்ட இருக்கிற புகாருக்கு என் மேலே ஒரு வழக்கு, என் மேலே கூட அந்த கட்சியுடைய 3 தம்பிங்க மேலே வழக்கு போட்டு வேலூர் சிறையில் அடிக்கிறாங்க. அதான் நாங்கள் வந்து அவங்கள வந்து மணல் வந்து அவங்க வந்து குவாரி எடுத்து செஞ்சாங்க, பர்மிஷன் வாங்கினாங்க, நாங்கள் போய் அங்கே தடுத்தோம் அப்படின்னு. ஆனால் அங்கே இருக்கிற விவசாய மக்கள் தான் என்னை பெயிலே எடுத்தாங்க. எனக்கு அந்த ஜட்ஜிக்கிட்ட கூட சொல்கிறேங்கண்ணா, ஜட்ஜிக்கிட்ட சொல்கிறேன், எனக்கு இப்போ 34 குழந்தை இருக்குங்க, நீங்கள் என்னை அரெஸ்ட் பண்ணிக்கிங்க, ஏன்னா 5 வயசு வரைக்கும் சிறையில் வந்து அலோடு குழந்தை, என் குழந்தையோட என்னை ஜெயிலில் தள்ளுங்க அப்படின்னா அந்த ஜட்ஜும் கேட்கல. அப்புறமா வந்து வேலூர் அரசு மருத்துவமனையில் வந்து என்னை செக்கப் பண்ணுறதுக்கு உள்ள ரிமாண்டுக்காக இட்டு போகிறாங்க. அப்போ அந்த மருத்துவமனையில் இருக்கிற பெண் மருத்துவர் என்ன பண்ணுறாங்க, என்னை கூப்பிட்டு என்னை செக்கப் பண்ணுறாங்க. செக்கப் பண்ணோன்னே என்னை ஆடியெல்லாம் ரிமூவ் பண்ணி அவங்க பார்க்குறப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இன்னும் 2 ஹவர் இவங்களை வந்து நீங்கள் தாமதமாக அழைச்சிட்டு வந்தீங்கன்னா எனக்கு 104 டிகிரி வந்து ஃபீவர், 103க்கு மேலே 4 போயிடுச்சு. அவங்க செக் பண்ணுறாங்க, இந்த அம்மா வந்து இறந்து போயிட்டு இருப்பாங்க, இது எந்த போலீஸுன்னு கூப்பிட்டு அவங்க எல்லாரையுமா அவங்களும் அசிங்கமாக திட்டுறாங்க. அந்த டிஎஸ்பியும் கூப்பிட்டு திட்டுறாங்க. அந்த டிஎஸ்பி வாசல்லே இருக்கிறார். நான் அப்போ தான் நான் கண் கலங்கி நான் அவங்ககிட்ட சொன்னேன், அம்மா இந்த மாதிரி நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், என்னை 30-40 கிலோமீட்டர் தூரமாக என்னை வந்து சோளிங்கர் காவல் நிலையத்தில் வர வச்சு இந்த மாதிரி என்னை உட்கார வச்சு இதில் வேறு மல்லிப்பூ வேறு வாங்கி எனக்கு வந்து கொடுத்து அந்த பால்லாம் கட்டாமல் இருக்கிறதுக்கு இவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து செயற்கையாக வந்து அதை வந்து ஒரு பாட்டில் வச்சு அந்த ஃபீட் பண்ணதெல்லாம் எடுத்துட்டோன்னா தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்கு ஃபீவர் குறைஞ்சிது. அங்கேருந்து என்னை வேலூர் சிறைக்கு கூப்பிட்டு போகும்போது மறுபடியும் கட்டிடுச்சு. ஏன்னா பாப்பா இல்லை கையில், அது எடுத்தவும் இன்னும் ரிலாக்ஸ் ஆகலை நான். அப்புறம் போகிறதுக்குள்ளே கட்டின உடனே சிறைத்துறையில் இருக்கக்கூடிய சூப்பரண்ட் அல்லிராணி அம்மாவுக்கு என்ன நல்லாவே தெரியும். ஏன்னா 2 வாட்டி நான் புழல் சிறையில் கைதாகிறப்ப அவங்க என்னை பார்த்துருக்குறாங்க. நான் உள்ளே போனோன்னா அந்த அம்மா அவகிட்ட வந்து சொன்ன உடனே, வீரலட்சுமி நான் கலைஞர் நான் பார்த்ததே கிடையாது, என்னம்மா இப்படி வந்து நிற்கிற, என்னம்மா ஆச்சுன்னொன்னே இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி போலீஸ் இந்த மாதிரி பண்ணாங்கம்மா அப்படின்னோடனே அவங்க அந்த சிறைக்குள்ளே இருப்பாங்க இல்லையா ஹாஸ்பிட்டல்ல, அவங்கள செக்அப் பண்ணோன்னே என்னை உள்ளேயே சேர்க்கலை. இவங்களை நாங்கள் இங்கே வந்து அட்மிஷனுக்கே எடுக்க மாட்டோம், இவங்க அட்மிஷன் வரத்துக்கு தகுதியான ஆரோக்கியத்தில் இவங்க இல்லை, இங்கே எதனா அவங்க செத்து போயிட்டாங்கன்னா நாளைக்கு நாங்கள் வந்து
யாருக்கும் பதில் சொல்ல முடியாது எங்களால். அதனால் இவங்களை உடனே கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன ஹாஸ்பிட்டலுக்கே கூப்பிட்டு போகிறாங்க. மறுபடியும் நான் ஜிஹெச்கே போகிறேன். அப்புறமா அந்த மருத்துவர் எங்கள் கணவருக்கு கால் பண்ணி உடனடியாக நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல குழந்தை தூக்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. அப்புறமா தான் வந்து எனக்கு நல்லா ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபீவர்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் விடிய காலைல ஒரு 4 மணிக்கு வந்து வேலூர் சிறையில் வந்து என்னை வந்து அதை அனுமதிச்சாங்க. நான் ஏன் இந்த விஷயத்தை கூட இதனால யாருக்கும் நான் சொல்லலை. ஏன்னா நான் இது போல் பாதிக்கப்பட்ட விஷயம் பெண்கள் வந்து அரசியல்லையும் சரி எங்கேயுமே சரி வந்து பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு யாருன்னா நம்மளே சொன்னோன்னா வேற பெண்கள் வந்து அரசியலுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு தான் நாங்கள் இத்தனால நாங்கள் மறைச்சி இதெல்லாம் நாங்கள் வாழ்ந்துருந்தோம். ஆனால் இப்போ திரும்ப இந்த அதிவீர பாண்டியன் டிசி இந்த ஆளுக்கு இதே வேலை. இந்த ஆள்லாம் ஒரு பாலியல் குற்றவாளி. இவனெல்லாம் அச்சு தூக்கி அவனெல்லாம் அதாவது அப்போ அதிமுக கவர்மெண்ட் இல்லாமல் திமுக கவர்மெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க, அந்த அதிவீர பாண்டியனை வந்து கோவணத்தை உரி ஓட விட்டுருப்பேன் நான் அன்றைக்கே. நான் ஏன்னா என்னை ஒடுக்கிற என்னை அழிக்கிற அரசாங்கம் அன்றைக்கி இருந்ததுனால தான் என்னால் எதுவுமே செய்ய முடியல. ஆனால் இப்போ பாருங்கள், வருகின்ற எலெக்ஷனுக்குள்ளே அந்த அதிவீர பாண்டியனை கோவணத்தை உருவி அவன் அந்த ஊர்லேயே வாழறதுக்கு அவனை நாங்கள் ஓட விட தான் போகிறோம் பாருங்கள். ஏன்னு கேளுங்க, தொடர்ச்சியாக வந்து காவல் நிலையத்தில் அவரை வந்து அணுகிற பெண்கள்கிட்ட வந்து பாலியல் ரீதியான தாக்குதலை உட்படுத்துறாரு, பாலியல் ரீதியான டார்ச்சர் கொடுக்குறாரு, பேசுகிறாரு. அப்போ இது போல் அன்ஃபிட்டான அதிகாரிகளை வந்து காவல்துறை பணியிலேயே வந்து வைக்காதீங்க. இந்த போல அதிகாரியால் தான் ஒரு சில அதிகாரிகளால் தான் பல காவல்துறை அதிகாரிகளுக்கும் கெட்ட பேர் ஏற்படுது. அதனால் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அவர்கள்கிட்ட வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட எந்த புகார் கொடுத்தாலும் உரிய நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செஞ்சு சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை வந்து கைது செய்து சிறையில் வைக்கிறாங்க. அதனால் இப்போ வந்து புகாராக நானும் கொடுத்துருக்கேன். அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகாரி எதுவும் சொல்லலை, நடவடிக்கை எடுக்கிறான்னு சொல்கிறாங்க. நான் அதிகாரிகளை பார்த்து என்ன கேள்வியை முன்வைக்கிறேன்னா, தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துன்னு தான் வரீங்க. அவர் வந்து பெண்களை குறித்து இழிவாக பேசின காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நடிகை விஜயலட்சுமி அவருடைய என்டர் இங்கே கமிஷனர் ஆஃபீஸில் நான் அவங்கள கூப்பிட்டு வந்து புகார் கொடுத்த அந்த நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அது ஓயலை. பெண்கள் சம்மந்தமாக இழிவாக பேசுகிறாரு, பெண்களை அவதூறாக பேசுகிறாரு, பெண்களை வந்து அவ்வளோ காம இச்சையாக நினைக்கிறாரு. அப்போ காவல்துறை வந்து புகாரை வாங்கிக்கிட்டு வழக்கு மட்டும் பதிவு செய்கிறீங்க, தமிழ்நாடு முழுக்க வழக்கு பதிவு செய்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சட்ட ரீதியாக நடவடிக்கை ஏன் மேற்கொள்ள மாட்டேங்க? அவரையே கைது பண்ணியே சிறையில் வைக்க மாட்டீங்க? அரசாங்கம் ஏன் அவரை கண்டு ஏன் அஞ்சு தான் கேட்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஏன் சாதாரணமாக அவர் ஏன் விட்டுறீங்க? சும்மா மென்டல் அவரு ஏதோ பைத்தியம் பேசிட்டு போது விடுன்னு கிடையாது. அவரு ஒரு அரசியல் கட்சி தலைவர், தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறாரு, தேர்தலில் நிற்கிறாரு. அவர் வந்து பின்பற்ற தலைவர், அவரை வழிகாட்டியை ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவர் வந்து ஒழுக்கத்துக்கே பேர் போனவர், உலகத்துக்கே ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லி கொடுத்தவர். அந்த தலைவனுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி நீ தொடர்ச்சியாக நீ தமிழ்நாட்டில் பெண்களை இழிவா கஞ்சா சாப்பிட்டுட்டு சரக்கு சாப்பிட்டுட்டு நீ அபினா சாப்பிட்டு நீ தூங்கிட்டு கிடக்குறீங்களா அப்படின்னு கேட்டால், அவர் பின்னாடி நிற்கிற பெண்கள் எல்லாம் வந்து பெண்களா இல்லை ஜடங்களா? இப்போ நான் பேசினேன்னா என் பின்னாடி இருக்கிற பெண்கள் இவங்களுக்கு என்ன சம்மந்தம் இல்லை, இவங்க பாதிக்கப்பட்டவங்க என் கூட வராங்க. ஒரு பெண் பாதிக்கப்பட்ட விஷயத்த சொன்னால் சிரிப்பாங்களா? ஒரு பெண்ணை அசிங்கமாக பேசினா சிரிப்பாங்களா? இவங்க தான் குடும்ப பெண்கள், இவங்க தான் தமிழ்நாட்டு பெண்கள். ஆனால் அந்த அவர் சீமான் பின்னாடி நிற்கிற பெண்கள் எல்லாம் அவர் எவ்வளோ வல்கராக பேசினாலும், அவர் எவ்வளோ பெண்களை குத்தி இருவா பேசினாலும் அது அவங்களுக்கு தான் சேரும். அவர் பின்னாடி நிற்கிற பெண்களுக்கு தான் அது பொருந்தும். அப்போ அதுங்க ஜடம் போல் நிற்குதுங்க, அதுங்க எதுவுமே பேச மாட்டுதுங்க, அதுங்க ஒரு சிரிப்பு சிரித்து அதை வந்து எல்லா பெண்களையும் வந்து அவமானப்படுத்துறதுக்கு சமம். அப்போ காவல்துறை வந்து கொடுக்குற புகாருக்கு வந்து சீமான் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், அவரை கைது பண்ணி சிறையில் வைக்கணும். அப்போ தான் இன்னொரு முறை வந்து பெண்களை இழிவாக பேச மாட்டார், தரைக்குறவாக பேச மாட்டார். அப்போ காவல்துறையாக அமைதியாக இருக்குது. எதன் அடிப்படையில் இருக்காங்க? என்ன காரணம்? விஜயலட்சுமிக்கு நான் உதவினேன்ற ஒரே காரணத்துக்காக என்னை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணார் தெரியும். என்னை வெட்டி போட்டு போவேன்னு சொன்னார், அதெல்லாம் நான் அஞ்சலை. ஏன்னா அவர் அதெல்லாம் செய்ய மாட்டார், அதெல்லாம் ஒர்த்து கிடையாது, அவர் ஒரு டம்மி பீஸு. அதனால் அதுக்கெலாம் நான் பயப்பட மாட்டேன். நான் வந்து என்ன கேட்குறேன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு எதிரியா, இது வந்து ஒரு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தான் இது பேசுகிறதும். அப்போ தொடர்ச்சியாக ஒரு ஆள் தமிழ்நாட்டில் பேசினே இருக்கிறான் அப்படின்னா, அரசாங்கமாக காவல்துறை பார்த்து கொண்டே இருக்குதுன்னா, அப்போ நெக்ஸ்ட்டு காவல்துறை நடவடிக்கை எடுக்கல, நீதிமன்றமாக முன்வந்து நடவடிக்கை இல்லை, அரசாங்கம் நடவடிக்கை இல்லைன்னா பாதிக்கப்பட்ட பெண்களோ அவர் யாரை கை நீட்டி சொல்கிறாரோ அதே பெண்ணியவாதிகள், முற்போக்கு சிந்தனை உள்ள பெண்கள் அமைப்புகள், மாதர் சங்கங்கள் எல்லாம் ஒன்று திருந்து சீமான் வீடு பூந்து ஒதுக்கலாமா? அப்போ நாங்கள் ஒதுக்கிறோம், நாங்கள் கேஸ் வாங்கிக்கிறோம். கேஸ் ஒன்றும் புதுசு இல்லைல்ல எங்களுக்கு. அப்போ இந்தமாதிரி பெண்கள் சம்மந்தமாக யார் பாலியல் ரீதியாக பேசுகிறீங்களோ, யார் பெண்களை இழிவாக பேசுகிறோம், நாங்கள் வீடு பூந்து ஒதுக்கிறோம். எங்களை கைது பண்ணிட்டோம், நீதிமன்றம் சட்ட ரீதியாக எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கட்டும், அதுக்கு சட்டம் வரும்ல. அப்போ நாங்கள் இறங்கி நாங்கள் வந்து தண்டனை கொடுத்தா மக்களுக்கு தண்டனை, ஆனால் பேசுகிற குற்றவாளிக்கு தண்டனை இல்லைன்னா இது என்ன சட்டம் தமிழ்நாட்டில்? தொடர்ச்சியாக இப்போ ஆடி மாதம் பிறந்திருக்குது, ஆடி மாதத்தில் எல்லாருமே பெண் தெய்வங்களாக வணங்குறோம் இல்லையா தமிழ்நாட்டில்? அப்போ பெண் தெய்வங்களை வணங்கக்கூடிய இந்த மண்ணில்
பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு பெண் உயிரை வெளி உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெண்களை தெய்வமாக பார்க்காத, ஒரு சகோதரியாக பார்க்காத பேசுகிறவங்கள இன்றைக்கி ஆடி மாதத்தில் எல்லா பெண்களும் இன்றைக்கி உக்கிரமாக தான் இருப்பாங்க. அப்போ நாங்கள் இந்த உக்கிரத்தில் போயிட்டு நாங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற யாராவது எங்களை தப்பாக பேசுகிறவங்கள போயிட்டு நாங்கள் என்ன போட்டு தள்ளிட்டுங்களா? அப்போ வழக்கு எங்கள் மேலே போடுவாங்கல்ல. அப்போ காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், நீதிமன்றம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு ஊடகத்தின் முன்பாக நாட்டு மக்களின் சார்பாக நான் கேட்டுக்கிறேன்.